வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை இமாக்குலேட் பள்ளியின் 181ஆம் ஆண்டு விழா, துணைநிலை ஆளுநர் பங்கேற்பு. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காங்கிரஸ் SC/ST பிரிவு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் 2026 தேர்தலில் 3வது அணிக்கு அழைப்பு விடும் கூட்டம் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சுதேசி பஞ்சாலையில் நடைபெற்றது. வில்லியனூர் பெரிய கோவிலில் பௌர்ணமி விழா, மாட வீதியை வலம் வந்த பக்தர்கள். புதுச்சேரி இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 181ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகளை வழங்கி பாராட்டினர். புதுச்சேரி மிஷன் வீதி இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 181வது ஆண்டு விழா உப்பளம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நர்சரி, இடைநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை என்று 2 பிரிவாக பிரிக்கப்பட்டு இந்த ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. முதல் நாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்திய குடிமைப்பணி அதிகாரி முத்தம்மா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார். 2ஆம் நாள் பள்ளி விழா நிகழ்வில் பள்ளி முதல்வர் அருட்சகோதரி ஜான் ஹில்டா ஆண்டு அறிக்கையினை வாசித்தார். சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு 10, 11, 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் பள்ளி அளவில் முதல் மற்றும் 2ஆம் மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளையும் கேடயங்களையும் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள். இந்த நிகழ்ச்சியில் இமாக்குலேட் சபையின் தலைமை அன்னை அருட்சகோதரி ஜெயாமேரி கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். ஆசிரியர், சேவியர் மற்றும் மாணவிகள் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் வகுப்பு வாரியாக மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மத்தியில் ஆளும் பாஜக மற்றும் புதுச்சேரியை ஆளும் NR காங்கிரஸ் ஆட்சியை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் SC/ST பிரிவு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்தியில் ஆளும் மக்கள் விரோத மோடி அரசை கண்டித்தும், அமைச்சரவையில் தலித்துக்கு அமைச்சர் பதவி தர மறுக்கும் புதுச்சேரியை ஆளும் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் புதுச்சேரி காங்கிரஸ் SC/ST பிரிவு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டசபை அருகில் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், மூத்த தலைவர் தேவதாஸ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகள், மகளிர் அணியினர் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 3வது அணிக்கு அழைப்பு விடும் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 3வது அணிக்கு அழைப்பு விடும் கூட்டம் சுதேசி பஞ்சாலை திடலில் நடைபெற்றது. கூட்டத்தில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமை ஏற்று அரசியல் கட்சிகளுக்கும் சமுதாய அமைப்புகளுக்கும் 3வது அணிகள் சேருமாறு அழைப்பு விடுத்து 3வது அணி ஏன், அதன் அவசியம் குறித்தும் விளக்கி பேசினார். கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவரையும் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் வரவேற்று பேசினார். பொருளாளர் முனைவர் பெண்ணியம் செல்வகுமாரி இணைப்புரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கருத்துரையாக துணைத் தலைவர் நித்யானந்தம், காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன், உள்ளாட்சி அமைப்பு முன்னாள் தலைவர் கரிக்கலாம்பாக்கம் ஜெகநாதன், பேராசிரியர் பெரியாண்டி, இளங்கோவன் மற்றும் சமுதாய அமைப்புகளைச் சார்ந்த தலைவர்கள் உரையாற்றினர். காரைக்கால் மாவட்டத்திலிருந்து தலைவர் கணபதி சுப்பிரமணியன் தலைமையில் 65 பேர் சிறப்பு பேருந்தில் வந்திருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தனஞ்சயன், மாநில செயலாளர் ரவிக்குமார், காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார் மற்றும் மாநில நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாநில நிர்வாகிகள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் இக்கூட்டத்தில் ஜிப்மர் மருத்துவமனைக்கு தனது உடலை தானமாக கொடுத்த நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் டெல்லி பாபு பாராட்டப்பட்டார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் நினைவு தினமான இன்று மாபெரும் சுதந்திர போராட்ட தியாகி திருப்பூர் குமரன் குடும்பத்தைச் சார்ந்த அவர்தம் பேரன் தினேஷ்குமார் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில முன்னேற்றக் கழகத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்து பேசினார். வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாட வீதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு 133வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது.
பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 133வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீப ஆராதனை செய்யப்பட்டது. பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர். அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார், செம்மனேரி பரமநாதன், சிவகுமார், ஆறுமுகம், திருஞான சம்பந்தம் மற்றும் இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன், சித்திக், பிரகதீஷ், அன்பு, குருபாலன், பரத், முத்து மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர். ஒரு நாடே சாதிவெறி நாடாக இருக்கிறது என்றும், சனாதனம் இன்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த மண்ணை சூறையாடி கொண்டிருக்கிறது எனவும், மதத்தின் பெயரிலான யுத்தத்தை இந்துக்களின் பெயரில் நடத்துகின்றனர் எனவும் பிசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் பேசினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனின் 63ஆம் பிறந்தநாள் விழா மற்றும் மதசார்பின்மை காப்போம் மற்றும் மக்கள் எழுச்சி பேரணி தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு புதுவை மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமை தாங்கினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் வரவேற்புரையாற்றினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற குழு தலைவருமான சிந்தனை செல்வன் மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மத சார்பின்மை காப்போம் என்ற தலைப்பில் திருச்சியில் நடைபெற்ற எழுச்சி பேரணியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளிடம் பரப்புரை செய்யப்பட்டது. அப்போது பேசிய பிசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன், இந்தியாவை நாம் ஆண்டாக வேண்டும் என்றும், நம்மை தடுப்பது, தடை செய்வது அதிகாரத்தினுடைய பண்பாக உள்ளது, சாதி ஆதிக்கத்தின் பண்பாக உள்ளது, ஒரு நாடே சாதிவெறி நாடாக இருக்கிறது என பேசினார். மேலும் சனாதனம் இன்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த மண்ணை சூறையாடி கொண்டு இருக்கிறது. மதம் என்ற பெயரில் போர்வையாக அணிந்து கொண்டு மண்ணின் பூர்வகுடிகளின் மீது போரை நடத்துகின்றனர். மதத்தின் பெயரிலான யுத்தத்தை இந்துக்கள் பெயரில் நடத்துகின்றனர் என்றும், காதல் கொலை, ஆணவ கொலை என்ற பார்வையில் பார்க்க வேண்டாம், மதத்தோடு இணைத்து பார்க்க வேண்டும். சாதி கொலை, சாதி என்பதே ஒடுக்கப்பட்ட சாதிகளின் மேல் உள்ள வெறுப்புதான் என்றும், யார் வேண்டுமானாலும் கோவிலுக்கு ஊர்வலமாக போகலாம், சாமி கும்பிடலாம், தட்டில் தட்சணை போடலாம், ஆனால் ஒருபோதும் சிவன் கோவில் பூசாரியாக ஆக முடியாது என பேசிய அவர், இந்து கோவில் என்றால் எப்படி பார்ப்பனர் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அதுபோல் இந்து நாடு என்று சொன்னால் நாளை பார்ப்பனர் தலைமையில்தான் நடக்கும் என்பதை உணர்ந்ததால்தான் தாக்குதல் நடக்கிறது. மதம் என்று ஒன்று இல்லை என்ற போது மதத்தின் பெயரில் ஆட்சி எப்படி நடக்கும்? ஆன்மீகம் என்பது வேறு, மதம் என்பது வேறு. இந்தியாவை பொறுத்தவரை மதம் என்று ஒன்று கிடையாது, சாதிதான் உள்ளது என பேசினார். ஒரு இந்துவாக இருக்கிறவனுக்கு அடிப்படை நம்பிக்கை தன்னுடைய சாதி சார்ந்த பெருமைதான். எவனாவது ஒருவன் நான் இந்துவாக இருக்கிறேன் என்கிற அடிப்படையில கோவிலுக்கு போனதை பார்த்து இருக்கிறீர்களா? தன்னுடைய சாதி என்கிற அடிப்படையில் அவன் கோவிலுக்கு போகிறான். தன்னுடைய சாதி என்கிற அடிப்படையில் சாதி சார்ந்த தெருவிலே வாழ்கிறான். தன்னுடைய சாதி என்கிற அடிப்படையில் சாதி சார்ந்த சடங்குகள் இருக்கிறான். சாதி என்பதே ஒடுக்கப்பட்ட சாதிகளின் மீதான வெறுப்புதான். இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களின் மீதான வெறுப்புதான் இந்து மதத்தின் ஆன்மீகம். இந்து மதம் என்று ஒரு மதம் கிடையாது, அது வெறும் சாதிகளின் தொகுப்பு. விலைக்கு சொல்ல வேண்டுமா? சான்று வேண்டுமா? இங்கே ஊர்வலமாக போனார்களே யார்? இங்கே இருக்கிற சிவன் கோவிலை வழிபடக்கூடிய நம்முடைய அன்பு உறவுகள் பலரும் அதில் இருக்கக்கூடும். ஊர்வலமாக போனார். ஊர்வலமாக நீ போகலாம், சாமி கும்பிடலாம், காணிக்கை தட்டிலே காசு போடலாம். ஆனால் நீ பூசாரியாக ஆக முடியுமா? சிவன் கோவிலில் தில்லை நடராசர் கோவிலுக்கு நீ போகலாம், பார்க்கலாம், நடராசரை வழிபடலாம். தூரத்தில் நின்றோ பக்கத்தில் நின்றோ தீட்சிதர்கள் கட்டி வைத்திருக்கிற கயிறுக்கு அப்பால் இருந்து வணங்கலாம். நடராசர் கோவில் இந்து கோவில். ஆனால் நடராசர் கோவிலுடைய தலைமை பொறுப்பு யார் கையில் இருக்கிறது? யார் கையில் இருக்கிறது? பார்ப்பனர்கள் கையில் இருக்கிறது. இந்து கோவில் என்றால் அது பார்ப்பனர்களின் தலைமையிலான கோவில். திருவரங்கம் கோவில் இந்து கோவில் என்று சொல்லுகிறார், நீ நம்புகிறாய்?
திருவரங்கம் கோவிலுடைய ஆட்சி அதிகாரம் யார் கையில் இருக்கிறது? நீ போய் பூசாரியாக இருக்க முடியுமா? நீ போய் அங்கே தெய்வத்தை தரிசிக்க முடியுமா? ஆகம விதிகளை கற்றுணர்ந்து வேதங்களை முறையாக பயின்று நீ ஒரு அர்ச்சகராக தேர்ச்சி பெற்ற பிறகு கோவிலுக்குள் நுழைய முடியுமா? திருவண்ணாமலை கோவில் இந்து கோவில் என்று சொல்லப்படுகிறது. நாமும் நம்புகிறோம். திருவண்ணாமலை கோவிலுடைய அதிகாரம் யார் கையில் இருக்கிறது? எவ்வளவு தூரம் சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி என்று வழங்கியவர் வள்ளலார். புதுவை வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தின் முதல் நாள் உற்சவம் புதுவை பிரதேச நெல் மற்றும் அரிசி வியாபாரிகள் நலசங்கத்தின் சார்பில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவின் முதல் நாள் உற்சவம் 14ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் செய்து தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்தியின் வீதி உலா காட்சி மாட வீதிகளில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் புதுவை பிரதேச நெல் மற்றும் அரிசி வியாபாரிகள் நலசங்கம் சார்பில் தலைவர் பாலு, செயலாளர் பெருமாள், பொருளாளர் ஜெயபிரகாஷ் மற்றும் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் பிரபல கார் திருடனை கைது செய்த போலீசார் அவனிடமிருந்து 6,60,000 ரூபாய் மதிப்புள்ள கார் மற்றும் பைக்கை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த தர்மராஜ் என்பவர் கார் மெக்கானிக் ஷாப் வைத்து நடத்தி வருகிறார். இவருக்கு சொந்தமான காரை கடந்த மாதம் அவரது மெக்கானிக் ஷாப்பில் நிறுத்திவிட்டு சாவியை உள்ளே மாட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். மீண்டும் மறுநாள் வந்து பார்த்தபோது கார் இல்லை. அதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு செய்தனர். அதில் காரை திருடிச் சென்றது பிரபல திருடன் நோனாங்குப்பம் அருகே அங்காளங்குப்பம் ஆத்தங்கரை வீதியைச் சேர்ந்த ஜெகதீசன் மகன் வாழுமுனி என்ற ஜெயக்குமார் என்பது தெரிய வந்தது. எனவே அவனை பிடிக்க ஏஎஸ்ஐ சிரஞ்சீவி மற்றும் தலைமை காவலர் வேல்முருகன் ஆகியோர் தேடிச் சென்றனர். மேலும் வாழுமுனி அரியாங்குப்பத்தில் உள்ள ஒரு செகண்ட் கார் விற்பனை ஷோரூமின் பூட்டை உடைத்து கல்லாவில் இருந்த ரூபாய் 1,60,000 மற்றும் மெக்கானிக் ஷாப்பில் நிறுத்தி இருந்த ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான காரை திருடியுள்ளார். மேலும் அதனைத் தொடர்ந்து தவளக்குப்பத்தில் உள்ள மோட்டார் பைக்கையும் திருடி சென்றுள்ளார். எனவே போலீசார் அவரை வலைவீசி தேடி வந்த நிலையில் தமிழக பகுதியான காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள குச்சூர் பகுதியில் பதுங்கியிருந்த வாழுமுனியை மடக்கி பிடித்து கைது செய்தனர். மேலும் அவர் திருடிச் சென்ற ரூபாய் 6,60,000 மதிப்பிலான கார் மற்றும் மோட்டார் பைக் மற்றும் ரொக்கப்பணம் ஆகியவைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் திருடன் வாழுமுனி மீது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வாகன திருட்டு, வீடு புகுந்து திருடுதல், கால்நடை திருட்டு, செயின், பணம் திருட்டு என மொத்தம் 7 குற்ற வழக்குகள் உள்ளன. எனவே அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு புதுச்சேரி தேங்காய் திட்டு ஸ்ரீ வடபத்திரகாளியம்மன் கோவிலில் விளக்கு பூஜை நடைபெற்றது. இந்துக்களின் விரதங்களில் ஒன்றான வரலட்சுமி நோன்பு விரதம் நேற்று கடைபிடிக்கப்பட்டது. தங்களுடைய குடும்பம் செழித்தோங்க வேண்டும், கணவர், பிள்ளைகள் அனைவரும் ஆயுள் நீங்கா செல்வம், சௌகரியம் அனைத்தும் பெற்று இன்புற்று வாழ மகாலட்சுமியை வேண்டி பெண்கள் விரதமிருந்து சிறப்பு பூஜைகள் செய்து வருகின்றனர். அதன்படி வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு புதுச்சேரி தேங்காய் திட்டு ஸ்ரீ வடபத்திரகாளியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதையொட்டி வடபத்திரகாளியம்மன் கோவிலில் கலசங்கள் வைத்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மலர்கள், மஞ்சள், குங்குமம், அட்சதை ஆகியவற்றை கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். பின்னர் சுவாமிக்கு நடந்த மகா தீபாராதனையில் கலந்து கொண்டு பயபக்தியுடன் சாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் 33 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள குளிர்சாதன வசதியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் புதுச்சேரி மட்டுமன்றி வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். இக்கோவில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று புதுச்சேரி யூகோ வங்கி பிரதான கிளை வழங்கிய நிதியிலிருந்தும் பக்தர்களின் நன்கொடை மற்றும் கோவில் நிதியிலிருந்தும் 33 லட்சம் ரூபாய் செலவில் எல்ஜி ஏட்ரான் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் வாயிலாக கோவில் முழுவதும் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குளிர்சாதன வசதியை முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், கோவில் நிர்வாக அதிகாரி பழனியப்பன், சிவாச்சாரியார்கள் மற்றும் பணியாளர்கள் உடனிருந்தனர். சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவில் மதிமுக கொள்கை விளக்க அணி செயலாளர் வந்தியத்தேவன் மற்றும் அலைகள் இயக்கம் பெரியார் திராவிடர் விடுதலை கழகம் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பெரியார் திராவிடர் விடுதலை கழகம், அலைகள் இயக்கம், பாதிக்கப்பட்டோர் கழகம், பிரெஞ்சு இந்திய மக்கள் முன்னணி சார்பில் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழா சாரம் அவை திடலில் நடைபெற்றது. நிகழ்வுக்கு ஒருங்கிணைப்பாளர் கோகுல் காந்தி தலைமை தாங்கினார். செயலாளர் ஆசை தம்பி வரவேற்புரை நிகழ்த்தினார். பெரியார் திராவிடர் விடுதலை கழக அமைப்பாளர்கள் நடராசன், செல்வராசு, சிவராஜ், துய்தோயா ஆரோக்கியராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதிய சிந்தனையாளன் ஆசிரியர் வாலாசா வல்லவன், மதிமுக கொள்கை விளக்க அணி செயலாளர் வந்தியத்தேவன், அலைகள் இயக்கம் அமைப்பாளர் வீரபாரதி, மதிமுக புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம், பிரெஞ்சு இந்திய மக்கள் முன்னணி அமைப்பாளர் இருதயராசு ரீல் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். இதில் ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தண்டபாணியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தண்டபாணியின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அவரது பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு லாஸ்பேட்டை தொகுதி நெசவாளர் நகரில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு தண்டபாணிக்கு பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளாக நோட்டு, புத்தகம், பென்சில், பேனா வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி
அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காஸ்மாஸ் ரோட்டரி சங்கம் நடத்திய இலவச இரத்த தான முகாமை எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி காஸ்மாஸ் ரோட்டரி சங்கம் நடத்திய இலவச இரத்த தான முகாமை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காஸ்மாஸ் ரோட்டரி சங்கம் சார்பில் வில்லியனூர் சுல்தான்பேட்டை முத்துக்குமரன் மகாலில் மாபெரும் இலவச இரத்த தான முகாமை இன்று தொடங்கியது. முகாமிற்கு ரோட்டரி சங்க தலைவர் பிரபாகரன், செயலாளர் சுரேஷ்குமார், சேர்மன் மருதமாலப்பன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். மண்டல உதவி ஆளுநர் தினேஷ்குமார் முன்னிலை வகித்தார். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இலவச இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். இதில் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குனர் அருள் விசாகன், அருணா லேப் உரிமையாளர் வீரமணி மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், தலைமை செயற்குழு உறுப்பினர் ரோகையன், பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, கிளைக்கழக நிர்வாகிகள் சுல்தான், கமல் பாஷா, முருகேசன், வீரக்கண்ணு, வாசு, கோவிந்தராஜ், ராமஜெயம், நடராஜன், முருகன், வேல்முருகன், சங்கர், கோதண்டம், ரகு, அருண், சூர்யா, கோபி, பிந்தியன், தினேஷ், வாசுதேவன், மணிபாலன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். முகாமில் ஏராளமான தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள கருமாரியம்மன் ஆலயத்திற்கு ஆடி மாத திருவிழாவையொட்டி பாஜக தலைவர் VP ராமலிங்கம் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் ஐயனார் மேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார். மேலும் இந்த திருக்கோவிலுக்கு ஆடி மாத திருவிழாவிற்கு 10,000 ரூபாய் நன்கொடையாகவும் அவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகளான ஆனந்த கண்ணன், சீனிவாச பெருமாள், மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகளான முருகன் மற்றும் ஊர் பஞ்சாயத்தார்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலயத்தின் 2ஆம் நாள் உற்சவம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவின் 2ஆம் நாள் உற்சவம் நேற்று நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து உற்சவமூர்த்தியின் வீதி உலா மாட வீதிகளில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஃபைபர் கட்டுமர உரிமையாளர்கள் நலசங்கத்தின் உபயத்தில் ஆலய தனி அதிகாரி சுரேஷ், ஆலய திருப்பணி குழு, வீராம்பட்டினம் மக்கள் குழு மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட குறிச்சிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருத்தேர் விழாவை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட குறிச்சிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் விழா நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு இந்த திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் குறிச்சிக்குப்பம் பகுதியின் மீனவ பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகளான ஆனந்த கண்ணன், ஆனந்த பாஸ்கர், சீனிவாச பெருமாள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போற்றியும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றனர். மேலும் ஆலய நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது.
கருவடிக்குப்பம் குரு சித்தானந்தா சுவாமி கோவிலில் ரிக் மற்றும் யஜூர் வேதத்தினர் பூணூல் மாற்றிக்கொள்ளும் ஆவணி அவிட்ட வைபவம் நடைபெற்றது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் குரு சித்தானந்தா சுவாமி கோவிலில் வேத சாம்ராட் ராஜா சாஸ்திரிகள் தலைமையில் ரிக் மற்றும் யஜூர் வேத ஆவணி அவிட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. காலை 5 மணிக்கு துவங்கிய இந்த நிகழ்ச்சி மதியம் 12 மணி வரை நடைபெற்றது. 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை பூணூல் மாற்றிக்கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏராளமானோர் கலந்து கொண்டு பூணூல் மாற்றிக்கொண்டனர். சாலை பாதுகாப்பு குறித்து ரெட்டிச்சாவடி காவல்துறை இன்ஸ்பெக்டர் பிரேம்குமார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி அடுத்த புதுக்கடை பைபாஸ் சாலை பகுதியில் சாலை பாதுகாப்பு மற்றும் தலைக்கவசத்தின் அவசியம் குறித்து ரெட்டிச்சாவடி இன்ஸ்பெக்டர் பிரேம்குமார் மற்றும் போலீசார் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அப்போது மோட்டார் சைக்கிள் ஓட்டும்போது அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும். தலைக்கவசம் அணிவதால் சாலை விபத்திலிருந்து ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். அதைத் தொடர்ந்து போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அதிவேக பயணம் செய்யக்கூடாது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது. முறையாக அனைத்து வாகனங்களுக்கும் ஆவணங்கள் இருக்க வேண்டும். கார் ஓட்டும்போது சீட் பெல்ட் அணிய வேண்டும் போன்றவை குறித்து போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் மோட்டார் சைக்கிள்களில் தலைக்கவசம் அணியாமல் வந்த நபர்களை போலீசார் எச்சரித்து அறிவுரைகள் வழங்கி அனுப்பி வைத்தனர். ஏம்பலம் தொகுதி நரம்பை மீனவ கிராமத்தில் புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை மூலம் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் மீன்வலை உலர்த்தும் கூடம் மற்றும் மீன்கள் பதப்படுத்தும் கூடம் அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. ஏம்பலம் தொகுதி நரம்பை மீனவ கிராமத்தில் புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை மூலம் மீன்வலை உலர்த்தும் கூடம் 2ம் மீன்கள் பதப்படுத்தும் கூடம் அமைக்க சுமார் 3 கோடி மதிப்பில் பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இப்பணிகள் வரலாற்று சாதனைகள் என மீனவ மக்கள் சட்டமன்ற உறுப்பினரை பாராட்டி மகிழ்ச்சியினை தெரிவித்தனர். மீண்டும் முதன்மை செய்தி. புதுவை இமாக்குலேட் பள்ளியின் 181ஆம் ஆண்டு விழா துணைநிலை ஆளுநர் பங்கேற்பு. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காங்கிரஸ் SC/ST பிரிவு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் 2026 தேர்தலில் 3வது அணிக்கு அழைப்பு விடும் கூட்டம் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சுதேசி பஞ்சாலையில் நடைபெற்றது. வில்லியனூர் பெரிய கோவிலில் பௌர்ணமி விழா. மாட வீதியை வலம் வந்த பக்தர்கள்.